அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகமும் அதிர்ஷ்டமும் அனைவருக்கும் ஈசனும் பிரபஞ்சமும் வாரி வழங்கட்டும். மிக சிறப்பான வியாழக்கிழமை 20ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஆவணி 3ஆம் தேதி அஷ்டமி திதி. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், ஆலோசனை மட்டும். இந்த 3 நாளுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆவணியில் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யறதுக்கு இப்போ நாளைக்கும் நவமணியாக போயிடுச்சு. அப்போ நிறைய நாள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு 4 முகூர்த்தம் மட்டுமே இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு நாளுமே நமக்கு வேறு வேறு விஷயங்கள் எப்படி செய்கிறது. இந்த நாள் அப்படிங்கும்போது நல்லா கேட்டுக்கோங்க, இந்த முகூர்த்தம் குறிக்கிறதுல தான் பயங்கர சிக்கல் வரும். ஏன்னா அந்த முகூர்த்தம் குறிக்கக்கூடிய வரக்கூடிய நாளே நல்லா இருந்தால் தான் சரியான முகூர்த்தம் உட்காரும். இப்போ இன்றைக்கி வியாழக்கிழமை, குருவாரம் நல்லது தான் சொல்கிறோம். அஷ்டமி நவமி, அமாவாசை பிரதமை, பௌர்ணமி பிரதமை, சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, கரி நாள், இது போல் ஒவ்வொரு நாள் நம்ம திதியை கொண்டு எடுக்கிறோம். கிழமையில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிலருக்கு ஆகவே ஆகாது. இதை விட சந்திராஷ்டமம், இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு ஜாதகத்துக்கு அவங்களுக்கு திருமணத்துக்காக பொருத்தம் பார்க்கறதுல ஒரு தலைவலினா முகூர்த்தம் குடிக்கிறதுல பெரிய தலைவலி. தயவு செய்து வரன் இந்த மாதம் நீங்கள் தேடும் பொழுது முகூர்த்த நாளை பிடிச்சிருந்தா உடனே 3 மாதம், தை மாதத்துக்கு வைகாசி மாதத்துக்கு இப்போயே குறிச்சிடணும் போல தெரியுது. பையன் வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு லேட்டாகுங்க அப்படிங்கும்போது இப்போயே குறித்து வச்சுக்கணும். அந்த அளவுக்கு அந்த நாளை தேடி கண்டுபிடிக்கிறக்கே ஒரு நாள் ஆகும். அதே போலங்க இந்த நியூமரலாஜியில் பெயர் நாமம் வைக்கிறதும் ரொம்ப கவனமாக வைக்கணும். ஏன்னா இப்போ வர்ற ஜென்ரேஷன்லாம் ஏதாவது ஒரு லட்சியம், ஏதாவது ஒன்று ஜெயிக்கணும், ஏதாவது ஒரு சாதனை புரியணும். எந்த நம்ம துறையில் இருக்கிறோமோ, என்ன ஃபீல்டில் இருக்கோமோ அதை சக்ஸஸ் பண்ணணும். நமக்கான அங்கீகாரம் வேணும். நம்ம ஜெயிக்கல, நம்ம அப்படியே ஒரு வட்டத்திலே வளர்ந்துட்டோம், எனக்கு என் குடும்பத்தை தவிர தெரியாது, எங்கள் வீட்டோட அந்த ஃபேமிலி, எங்கள் சொந்த பந்தம், இப்படியே ஒரு சின்ன வட்டத்திலே வளர்ந்துட்டேன். நம்ம பிள்ளைங்க இந்த நாடு போற்ற இருக்கணும், ஊருக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும், அவன் ஏதாவது சாதனை பண்ணணும். அந்த ஏக்கம் எதுவுமே செய்யாத பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கும். இதெல்லாம் இயல்பு தானே. நம்ம மனுஷனாக பிறந்தால் ஏதாவது ஒரு தேடுதல். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம், அந்த குழந்தை ஒரு பேர் சொல்லக்கூடிய குழந்தையாக இருக்கணும், ஒரு நல்லது செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கணும். அதுவாத இந்த நாட்டுக்கோ நல்ல மக்களுக்கோ ஒரு சேவை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது. பக்குவமாக வளர்க்கக்கூடிய அமைப்பில் எல்லாருக்குமே கடமைகள் இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவரம், இந்த காலகட்டம் நமக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளை சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.